ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 17 உத்தம புருஷனின் லக்ஷணம். ஸோ ஏற்கனவே நம்ம ஷர புருஷன்னா என்ன, அக்ஷர புருஷன் என்ன அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அக்ஷர புருஷன் என்பது ஷர புருஷனுக்கு காரணமாக அமைந்தது என்றும் ஷர புருஷன் அதற்கு காரியமாக அமைந்ததும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இது புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஷரபுருஷன்றது பூரண அஞ்ஞான ஸ்டேட்டு. அந்த அஞ்ஞான ஸ்டேட்லேருந்து நம்ம படிப்படியாக விடுபட்டுட்டு உத்தம புருஷன் ஸ்டேட்டுக்கு போகாமல் நடுவில் ஒரு சூன்ய நிலையில் நாம் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு அவஸ்தை பேர் தான் அக்ஷர புருஷன்னு பேர். இந்த அக்ஷர புருஷன் நிலையிலேருந்து எய்தர் நம்ம உத்தம புருஷனுக்கும் போகலாம் அல்லது மறுபடியும் பேக் டு சரபுருஷனுக்கும் வந்துடலாம். ஸோ அந்த ஒரு நிலையையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்பிட்வீன் ஸ்டேட், உத்தம புருஷனுக்கும் சரபுருஷனுக்கும் மத்தியம ஸ்டேட் இருக்கக்கூடிய அந்த அக்ஷர புருஷனின் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ தான் உத்தம புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரோம். இப்போ இந்த உத்தம புருஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ அவன் என்ன கேட்டிருந்தான் அர்ஜுனன், ஏப்பா இந்த உபாதிகள் எல்லாம் இல்லாமல் இந்த மாயைகள்லாம் விலக்கிட்டு இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு மாயைக்கு அப்பாற்பட்டு நிர்குணனாக நிராகாரனாக எப்படின்னு என்னென்னமோ சொல்கிறீங்களப்பா, அந்த வஸ்துவை கொஞ்சம் காட்டேன்ப்பா. நீ என்ன கேட்டாலும் திருப்பி வந்து அதுதான் இதுவாக இருக்குது, இதுதான் அது ஒன்று தான் இருக்குது, அது இதுவாக இருக்குது, பொய்யா இருக்குது, பொய்யா இருக்கிறத விடு, அந்த உண்மையை காட்டக்கூடாதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்க உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் கண்ணன். அப்படியே அத்வைத நிலைக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ரெண்டு உபாதிகளோட சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்ப்பா இப்போ தான் வேணான்றேன், இப்போ மறுபடியும் சொல்றதை கேளு, முதல்ல இந்த ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் தானே உனக்கு புரியும். அதனால் நான் வந்து இதை சொல்லிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷர புருஷனே நமக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி முடித்தாங்க. இப்போது அந்த உத்தம புருஷனை பற்றி பேச போகிறோம். நேற்று கிளாஸ் கேட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக அந்த உத்தம புருஷன், பரபிரம்ம நிலை, ஈஸ்வர நிலை, ஜீவநிலை அப்படிங்கிறத பற்றி டெப்த்தாக பார்த்தோம். இப்போ நம்ம உத்தம புருஷனை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பரபிரம்ம நிலையை பற்றி நாம் ஒரு அனலைசேஷனை இங்கே கொண்டு வர்றாரு. ஸோ அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, நான் படிக்கிறது ஈஸியாக புரியும். இந்த உலகில் அந்யதா ஞானத்தால் ஏற்படும் ஜாக்கிரத சொப்ன அவஸ்தைகள் இரண்டும் தரித்ததான அஞ்ஞானமே உருவாக கொண்ட அக்ஷர புருஷத்துவம் ஞானத்தால் நசித்து போய் அந்த ஞானமும் கீர்த்தி முக பதவியை அடைந்த பின், அதாவது நெருப்பு கட்டை முதல் இதுவரைக்கும் என்னன்னு பார்ப்போம். அந்யதா ஞானத்தால் ஏற்படும் ஜாக்கிரதா ஸ்வப்னா அவஸ்தைகள். இப்போ உத்தம புருஷன் அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. இன்னைக்கு கூட நான் வந்து மெசேஜில் 3 அவஸ்தைகளை பற்றி எழுதியிருந்தேன். ஒன்று பரபிரம்ம அவஸ்தை, எதையும் செய்யாமலும் சேவிக்காமலும் இருக்கின்ற ஒரு அவஸ்தை. இன்னொன்று ஈஸ்வர அவஸ்தை, அனைத்தையும் செய்விப்பவன், அவனன்று அணுவும் அசையாதுன்னு சொன்னாங்க ஈஸ்வரனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அசைவுக்கும் அவன்தான் காரணம், அவன் இல்லைன்னா ஒண்ணுமே அசையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈஸ்வர அவஸ்தைக்கு அனைத்தையும் ஆட்டுபவன் என்று பொருள். அப்புறம் இன்னொரு அவஸ்தை, அது ஜீவ அவஸ்தை, இவன் ஆடுபவன் என்று பொருள். சரியா? ஸோ இப்போ நம்மலாம் யாருன்னா, ஐம் ஜஸ்ட் பொம்மலாட்டக்காரன். அவன் பொம்மையை ஆட்டினால் நான் ஆடும் பொம்மையாகத்தான் இருக்கின்றேன். ஐ கேனாட் டூ எனிதிங் அட் ஆல். எனக்கு ஆடுவதற்கு மட்டும்தான் இங்கே, அவன் ஆட்டுகின்றால் நான் ஆடுகிறேன், அவ்வளோதான் ஃபீலிங்கே தவிர என் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக என்னை நான் ஆட்டிக்கொள்ள முடியாதுங்கிறது தான் ஜீவநிலையே. அதை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவன் ஆட்டிகிட்டு இருக்கா, நம்ம ஆடிட்டு இருக்கோம். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து ட்ரூத்து. அதனால தான் ஞானிகள் வந்து நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அது ட்ரூத்தாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஞான நிலை என்று சொல்லப்படுகிறது. கர்ம யோகத்துல நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்யிப்பா, அது ஞானத்தை அடைகிறதுக்கு அவங்க சூட்சுமத்தை சொல்லித்தராங்க. ஆனா முன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுடா, அந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான்றதை கொஞ்சம் விடுறா அப்படின்னு சொல்றதுக்காக நான் செய்கிறேன் என்ற பாவத்தை விட்டுடு அப்படின்னு மாதிரி பொருட்கள் வர்றதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. சரியா? அப்போ அந்த உத்தம புருஷனுடைய நிலைமை அப்படிங்கிறது எதையும் செய்யாமலும் சேவிக்காமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா அப்படின்னா, ஜீவநிலையும் அல்ல, ஈஸ்வர நிலையும் அல்ல. ஆனா இங்க வந்து அந்த ஷரபுருஷன் அக்ஷர புருஷனை வந்து நீங்க ஜீவநிலை ஈஸ்வர நிலைன்னு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஷரபுருஷனை வேணா அஞ்ஞானத்தில் உள்ள ஜீவநிலைன்னு வச்சுக்கோங்க.
அக்ஷர புருஷன்ன்றது ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ உத்தம புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்நியதா ஞானத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தம புருஷன் பொறுத்த வரைக்கும் அவன் எதையும் செய்வதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை. அப்போ ஈஸ்வராவஸ்தையின் வாயிலாக ஜீவன் ஈஸ்வரன் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து மாயா உபாதியோடு அப்படின்னா சும்மா நாச்சுக்கும் ஒரு ப்ளே பண்ணுறதுக்காக அந்த பரபிரம்மே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது என்னது? அந்நியதா ஞானம். அந்நியதா ஞானம்னா என்ன? பரபிரம்ம ஞானம் என்பது ஏதும் இல்லாமல் இருப்பது. அதாவது உபாதிகள் இல்லாமல், உருவங்கள் இல்லாமல் இருப்பது, குணங்கள் இல்லாமல் இருப்பது, எண்ணங்களே இன்ஃபேக்ட் இல்லாமல் இருப்பது, ஏதுமில்லாது ஆனால் ஒரு சுத்த அறிவு நிலையோடு ஆனந்த நிலையோடு இருக்கின்ற ஒரு அவஸ்தைக்கு பரபிரம்ம அவஸ்தை என்று பெயர். உத்தம புருஷன் அவஸ்தை என்று பெயர். அப்போ அதை விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ராவா ஒன்று வருது அந்நியதா ஞானம் அப்படின்னு என்ன? இப்போ புருஷன் வந்து ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்ற ஒரு அவஸ்தை. அது எதுக்கு? அது சும்மா நாச்சுக்கு தான், ஃபன்னுக்கு தான், மாயைக்கு தான், கேமுக்கு தான். ஆனால் இந்த பியூரிட்டி அங்கே இருக்காது இல்லை. அங்கே வந்து இம்பியூரிட்டியை கலந்தாதானே கேமே ஆட முடியும். அப்போ உங்க குணங்கள் வருது, உருவம் வருது, பேதம் வருது. இவன் பேதமற்றவன் இருக்கிறதே ஒன்று, அதில் என்ன பேதம் பார்க்கறது? அங்கே பேதம் இல்லாத இது வந்து அப்பழு கட்டுறது, அது முழுக்க உபாதிகளோடு அணுக்குகளோடு கூடியதாக இருக்கின்ற அந்நியதா ஞானம். சரியா? இப்போ அந்நியதா ஞானத்தால் ஏற்படும் ஜாக்கிரத சொப்னாவஸ்தைகள் ரெண்டுமே, ஜாக்கிரத அவஸ்தை அப்படிங்கிறதும் சொப்னாவஸ்தை அப்படிங்கிறதும் ரெண்டுமே அஜ்ஞானம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானி வந்து ஜாக்கிரத் அப்படின்னு ஃபீலே பண்ண மாட்டானா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரத் வேர்ல்டே சொப்னா வேர்ல்டு தான். வேர் இஸ் நோ ட்ரூ. அவன் ட்ரூவாகவே பார்க்கல இல்லை. அப்போ சொப்னத்தை எப்படி பால்ஸாக பார்க்குறானோ அப்படித்தான் ஜாக்கிரத்தையும் அவன் பார்க்குறான். அப்படிங்கிறதுனால ஞானிக்கு ஒன்லி சொப்னா வேர்ல்டு அல்லது சமாதி வேர்ல்டு. நமக்கு தான் வந்து டீப் ஸ்லீப் வேர்ல்டு, சொப்னா வேர்ல்டுன்னு தனித்தனியாக இருக்குது, ஜாக்கிரத் வேர்ல்டுன்னு தனி. ஆனால் அவனுக்கு இருக்கிறது ரெண்டே. ஒன்று சமாதியில் இருப்பான், இல்லை அப்படின்னா அவன் வந்து ஸ்வப்னத்தில் இருப்பான். ஜாக்கிரத்தையே ஸ்வப்னமாக நினைத்து கொண்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரியா? மாயா அவஸ்தை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பான். சரி, இப்போ இங்கே என்னதான் சொல்ல வர்றாரு? ஜாக்கிர சொப்ன அவஸ்தைகள் ரெண்டுமே அஞ்ஞானம். சரியா? சொப்ன அவஸ்தை அஞ்ஞானம்ன்ற உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜாக்கிரத்தும் அஞ்ஞானமே தெளிவாக புரிஞ்சவன் ஞானி. சரி, இப்போ உத்தம புருஷன்ல நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரெண்டு அஞ்ஞானம், இந்த ரெண்டு எதில் வருது? ஷர புருஷனில் வருவான். அடுத்து அச்சர புருஷன், ஆழ்ந்த உறக்கம், சூனிய அவஸ்தை. அப்போது இந்த ஜாக்கிரத் சொப்ன அவஸ்தைகள் இல்லாத, நடுவில் தூங்கிட்டு இருக்கிற அந்த சூனிய அவஸ்தையும் இல்லாத, இந்த ரெண்டுக்கும் தாண்டி, சரியா, ஞானத்தால் நசித்து போய், இந்த ரெண்டு எதனால் நசித்தது அப்படின்னா ஞானத்தால் தான். உன்னுடைய ஸ்வரூப ஞானத்தும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாக்கிரத் சொப்ன அவஸ்தைகள், இந்த டீப் ஸ்லீப்பு, இது எல்லாமே அழியுது. இதோட எதுவும் சேர்ந்து அழியுது அப்படின்னா ஞானமும் அழிந்துவிடும். இங்கே என்ன ஒரு பாயிண்ட்டு? ஞானமும் கீர்த்தி முக அவஸ்தை அப்படின்னா, கீர்த்தி முகம்னா சில கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு அரக்கனுடைய தலையை வச்சுருப்பாங்க. அதாவது சிலைக்கு முன்னாடி ஒரு அரக்கனுடைய தலை. அது எதுக்கு சிலைக்கு முன்னாடி அரக்கனுடைய தலை அப்படின்னா, அந்த தேவதையால் சம்ஹரிக்கப்பட்ட அந்த அரக்கன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட தலை. அது ரொம்ப இன் ஃப்ரண்ட்டில் இருக்கு. அதாவது அந்த இறைவனுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாராவது அதை போய் கும்பிட போறாங்களா? டஸ் இட் ஹாவ் எனி வேல்யூ? இதுக்கு ஏதாவது வேல்யூ கொடுப்போமா? மாட்டோம். நாம தேவதையை தான் வணங்கிட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞானம், இந்த ஞானத்தால் தான் அவங்க ரெண்டு பேரை வதச்சோம். பட் இப்போ ஞானம் வந்து கீர்த்தி முக ஸ்டேட் ஆயிடுச்சு. உத்தம புருஷனுக்கு முன்னாடி அது டம்மி பீஸாக இருக்கும் அப்படின்னா ஞானமே டம்மி ஆகிடும். அங்கே ஞானத்துக்கு கூட வேலை இல்லைன்னு அர்த்தம் உத்தம புருஷன்ட்ட. ஓகேவா? வேண்டியது அவசியம். ஆனால் சாரி, கீர்த்திமுக பதவியை அடைந்த பின், அதாவது நெருப்பு கட்டையை நாசம் செய்துவிட்டு பின்பு தானும் நாசமடைவது போல் ஆத்மஸ்வரூப பிரகாசமாகிய விருத்தி ஞானம் அஞ்ஞானத்தை நாசம் செய்து ஆத்மஸ்வரூப பிராப்தியை செய்து கொடுத்து பின்பு தானும் நஷ்டமாய் போன பின். ஸ்டாப்பே இல்லாமல் போகுது. புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஞானம் வந்து டம்மி பீஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நெருப்பு கட்டையை நாசம் செய்துவிட்டு பின்பு தானும் நாசமடைவது போல. அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ ஞானம் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த ரெண்டையும் அழிச்சிட்டு கடைசியில் ஞானமும் நஷ்டமாக போயிடுச்சுன்னு சொன்னால, அப்படி தானே பாட்டுருக்கு. நெருப்பு என்ன பண்ணிடுது, கட்டையை அழிச்சிருச்சு. கட்டையை அழிச்சு நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நெருப்பு தெரியாது. அப்போ கட்டையை அழித்த நெருப்பும் அங்கே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஞானமும் அழிந்து விடும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இது சொல்லியிருக்காரு. தானும் நாசமடைவது போல் ஆத்மஸ்வரூப பிரகாசமாகிய விருத்தி ஞானம். அது என்னது? ஆத்மஸ்வரூப ஞானமாகிய விருத்தி. விருத்தி விருத்தின்னா எண்ணம்னு அர்த்தம். அது என்னது எண்ணம்? அதுதான் பரபிரம்ம ஸ்வரூபத்தில் எண்ணமே இல்லைன்னு சொன்னேன். இப்போ வந்து எண்ணங்கிற கண்டிப்பாக எண்ணம் வேணும் இல்லை. ஆனால் அது மாயன்னு 100% புரிஞ்சுக்கிட்ட எண்ணமாக இருந்தால் டேஞ்சர் இல்லை. அப்போ அது 100% மீது எல்லாமே மாயை, இருக்கிறது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வேணும் இல்லை. அப்போ அந்த எண்ணத்துக்கு விருத்தி ஞானம் அப்படின்னு பேர். சரியா? ஞானத்துடைய கூடிய எண்ணம். மகா வாக்கியங்கள்னு சொல்லுவாங்க, ஹம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது அனைத்தும் பிரம்மம், அல்லது அனைத்தும் பிரம்மம் கிடையாது, நான் பிரம்மம், நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, மாயாவஸ்தை அப்படிங்கிறத தெளிவாக பிரிச்சிடும். நீ வேற, அது வேற. அப்போது நான் செய்யாமலும் செய்விக்காமலும் இருக்கின்றேன் அப்படிங்கிறது தான் உண்மை அவஸ்தை. அப்போ இங்கு ஈஸ்வரன் என்று செய்விப்பவனாகவும் அப்புறம் ஜீவன் என்பவன் செய்பவனாகவும் இருக்கின்றானே, இது வந்து மாயா அவஸ்தை. அப்போ இந்த ரெண்டு அவஸ்தைகளை அழகா யார் பிரிக்கிறாங்கன்னா ஞானம்தான் பிரிக்கும். மாயைக்கு எண்ணம் தேவை, ஆனால் அந்த மாயா எண்ணத்தை உண்மையான நம்புனா அது டேஞ்சரு. ஆனால் மாயையே மாயா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வேணுமா இல்லையா? அனைத்தும் பிரம்மமேங்கிற அந்த ஞானம் இருக்கும்போது மற்றவையெல்லாம் மாயான்னு ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வந்துடுது. அல்லது அனைத்தும் மாயான்ற ஒரு விருத்தி ஞானம் கூட அதையும் விருத்தி ஞானம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விருத்தி ஞானத்தை வைத்து தான் நம்ம வந்து அஞ்ஞானத்தை நம்ம அழிக்கணும் இல்லையா? மாயை உண்மை என்று நம்புகின்றோமே, அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். எல்லாரும் என்ன நினச்சிட்டு போனோம், மாயையே அழிச்சிடுவோம், மாயையே அழிச்சிடுவோம். படிக்கும்போது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மாயையே அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாயை என்று புரிந்து கொள்ளுதல் தான் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். ஆத்மஸ்வரூப பிரகாசமாகிய விருத்தி ஞானம் அஞ்ஞானத்தை நாசம் செய்து ஆத்மஸ்வரூப பிராப்தியை செய்து கொடுத்து பின்பு தானும் நஷ்டமாய் போன பின் ஒரு விஷயத்தை அறிதல் என்பது இல்லாமலேயே கேவல அறிவாய் மிகுந்து நிற்கும் வஸ்து ரூபம் எதுவோ, ஒரு விஷயத்தை அறிவது என்பது இல்லாமலேயே கேவல அறிவாய் இருக்கும் ஒரு வஸ்து நிலை எதுவோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரை ஷரா அச்சர புருஷர்களை காட்டிலும் வேறான புருஷன், மூன்றாவது புருஷன் என்று நிஸ்கரிக்கப்பட்டுள்ளது எதுவோ அவனே உத்தம புருஷன் ஆகும். எங்க உத்தம புருஷன்னு சொல்லிட்டேங்க. எதையும் அறிவதில்லை, செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, இப்ப அறிவதில்லை, அறிய வைப்பதும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் தூயவன், அப்பழுக்கற்றவன், எந்த மாயா சம்பந்தத்துடன் இல்லாதவன் அப்படின்னு நம்ம பேர் சொல்லிட்டோம். இப்போ எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா, என்னடா சொல்லிட்டு இருக்க, உத்தம புருஷன் ஒருத்தன் இருக்கான், அவனை இப்படி சொல்லிக்கோ, ஆனால் அவன் தானே மாயா இருக்கான், அவன் தானே எல்லா மாயாவை உலகமாக விரிஞ்சிருக்கான். உலகம் எந்த உலக சம்பந்தத்துக்கும் இல்லாமல் எண்ணங்களே இல்லாதவன், குணங்கள் இல்லாதவன், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அப்படி இருக்கிற அவன் தானே இப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ உத்தம புருஷனை பிரித்து காட்டணும். இப்போ உத்தம புருஷனை பிரித்து காட்டும்போது மாயா அவஸ்தையெல்லாம் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி உலகம் எல்லாம் இடிஞ்சு எல்லாம் போயிட்டு அப்புறம் பிரளய அவஸ்தாவில் வந்து எதுவுமே இல்லாதப்போ ஒரு நிலை இருக்குமே, அதுதான் பரபிரம்ம நிலை போல, அதுதான் உத்தம புருஷன் போல அப்படின்னு நினைக்க தோணும் இதை படிக்கும்போது. சரியா? எதையும் அறிவது என்பதே இல்லாத ஒரு கேவல அறிவாக இருக்கின்ற நிலை அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்போ நமக்கு அப்படித்தானே தோணும். அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பரபிரம்மம் மெகா உணர்வு, மெகா கான்சியஸ்னஸ் அண்ட் மெகா எனர்ஜி, அதில் ஒரு குட்டி போர்ஷன் தான் ஈஸ்வர அவஸ்தையாகவும் அதில் உள்ள ஒரு குட்டி போர்ஷனே தான் பல ஆயிரம் ஜீவ அவஸ்தையாகவும் மாறியது அப்படின்னு பார்த்தோம்.
அப்போ 3 அவஸ்தைகளாக பரபிரம்மம் இருக்கின்றதுன்னு பார்த்தோம். அந்த 3 அவஸ்தைகளிலே இந்த மெகா கான்சியஸ் அண்ட் மெகா எனர்ஜின்னு சொல்லணும் இல்லையா, அந்த பியூர், அதாவது மாயை இல்லாத இந்த ரெண்டு யாரு? ஈஸ்வராவஸ்தை, ஜீவாவஸ்தை. மாயைக்காக இதிலிருந்து ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் பிரிஞ்சு மாயாவஸ்தையாக இந்த ரெண்டாக மாறி இருக்கு. ஆனால் பிரியாத மற்ற அவஸ்தை இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த அவஸ்தைக்கு உத்தம புருஷன்னு பேர். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கும் போது கன்ஃபியூஷனே வராதுங்க. அப்போ உத்தம புருஷன் இருந்துட்டான்னா அப்புறம் மாயை இருக்காதா, உலகம் இருக்காதா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. உத்தம புருஷனும் இருப்பான். ஆனால் உத்தம புருஷன் இவைகள் மாயை என்று தெளிவோடு அவன் உத்தம நிலையிலேயே இருப்பான். இப்போ மாயாவஸ்தை அவனுக்கு இருக்கா? ஆமா இருக்கு. அது ஈஸ்வர நிலையிலும் ஜீவ நிலையிலும் மாயாவஸ்தை இருக்கு. மாயாவஸ்தை இருக்கும், அதே சமயத்தில் உத்தம புருஷன் அவஸ்தையும் இருக்கும். அட் அ டைம்ல உத்தம புருஷன், மாயாவஸ்தா, ஈஸ்வரவஸ்தா, ஜீவாவஸ்தா மூணுமே இருக்கும். பேர் உத்தம புருஷன் சொன்னா அந்த அவஸ்தையை மட்டும் குறிக்குதுன்னு அர்த்தம். சரபுருஷன் அப்படின்னு சொன்னா அஞ்ஞானமா இருக்கிற ஜீவனை குறிக்குதுன்னு அர்த்தம். ஞானமா இருக்கிற ஜீவன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஞ்ஞானமா இருக்கிற ஜீவனை குறிக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த மாயை இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து உத்தம புருஷனை பற்றி அவன் கேட்டுட்டான். எனக்கு இந்த மாயை விட்டு விட்டு குணங்கள் எதுவும் இல்லாத நிராகாரமாக பியூரா இருக்கக்கூடிய அந்தவனை காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அவனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உத்தம புருஷனை மட்டும் காட்டுறதுக்காக சொல்லப்படுகின்ற போது இப்படித்தான் சொல்லி ஆகணும். ஆனால் உத்தம புருஷனே தான் மாயாவஸ்தையாக இருக்கின்றான் என்பது உண்மை. மாயாவஸ்தையாக உத்தம புருஷன் இருக்கின்றான் என்பதற்காக உத்தம புருஷன் வந்து இப்ப இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப மாயையா இருக்கிற வரைக்கும் உத்தம புருஷன் இருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. செய்யாமலும் சேவிக்காமலும் அப்பழுக்கற்ற தூய நிர்குணங்களாக இருக்கின்ற அந்த ஸ்வரூபமும் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு குட்டி போர்ஷன் ஈஸ்வரான் மாயாவஸ்தையா வரும்போது குணங்களாக ஆட்டுவிப்பவனாக என்ற அவஸ்தையும் இருக்கும், ஆடுபவன் என்ற அவஸ்தையும் இருக்கும் என்ற இந்த 3 அவஸ்தைகளும் இருந்தாலும் உத்தம புருஷனின் அவஸ்தை என்பதை வர்ணிக்க வேண்டும் எனும் போது நாம் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொண்டால் நமக்கு கன்ஃபியூஷனே வராது. சரியா? ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை அறிதல் என்பதில்லாமல் கேவல அறிவாய் மிகுந்து நிற்கும் சுரூப வஸ்து ரூபம் எதுவோ சராச்சர புருஷனை காட்டிலும் வேறானது எதுவோ அதுவும் உத்தம புருஷன் முதல்ல சொல்லியிருக்காங்க. சரி, ஜாக்கிரதா அவஸ்தை என்பது சொப்னாவஸ்தை சுசுப்தி அவஸ்தை காட்டிலும் மிக்க வேறுபட்டதாய். இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. ஈஸ்வர அவஸ்தை டோட்டலி எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ரெண்ட், ஜீவ அவஸ்தை டோட்டலி எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ரெண்ட், உத்தம புருஷன் அந்த பரபிரம்ம அவஸ்தை டோட்டலி எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ரெண்ட். இது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உத்தம புருஷனை மட்டும் பிரித்து காட்டணுன்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. சரியா? அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாதீங்க. ஜாக்கிரத சொப்ன அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை காட்டிலும் மிக்க வேறுபட்டது, மிக்க வேறுபாடுள்ள ஞானத்தோடு கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சூரிய மண்டலம் என்பது சூரிய கிரணங்களையும் அவற்றின் காரியமாகிய காணல் நீர் தோற்றத்தை காட்டிலும் எல்லையற்றபடி வேறுபாடுடையதாக இருக்கின்றது. சூரிய மண்டலம், சூரிய கிரணம், காணல் நீர், செமையா இருக்குல்ல எக்ஸாம்பிள். அப்போ சூரிய மண்டலம் பரபிரம்மம், சூரிய கிரணம் ஈஸ்வராவஸ்தை, காணல் நீர் ஜீவாவஸ்தை. இப்போ எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். இந்த 3 அவஸ்தையும் புரிந்து கொண்டு இதுல நீ என்ன உத்தம புருஷனை பத்தி கேட்டில்ல, அந்த சூரிய மண்டலத்தை தாண்டா உத்தம புருஷன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகா இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். காட்டிலும் எல்லையற்றபடி வேறுபாடு இருப்பது போலே உத்தம புருஷன் முன் சொன்ன மற்ற இருவர்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவன். அக்னி கட்டையிலேயே இருப்பு பெற்றதாயினும் கட்டையை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டிருப்பது போலே. அக்னி கட்டையில தான் இருக்கு, ஆனா கட்டையா அக்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னிங்கிறது பரபிரம்மம், அது மாயா அவஸ்தையா இருக்கும்போது கட்டையா இருக்கு, ஆனா கட்டையா அக்னி அக்னி அவஸ்தை உத்தம புருஷன் பத்தியில கேட்கிறான். அப்ப கட்டை வேற அக்னி வேற அப்படின்னு சுட்டி காட்டுவதற்காக, அந்த உத்தம புருஷனை பற்றி சுட்டி காட்டுவதற்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அக்னி கட்டையிலேயே இருப்பு பெற்றதாயினும் கட்டையை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருப்பது போலே ஷர அக்ஷர புருஷர்களை காட்டிலும் உத்தம புருஷன் என்பவன் முற்றிலும் வேறுபட்டவன். ஏன்னா இப்படி படிக்கும்போது தான் நேற்று கிளாஸோட மகத்துவம் கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முற்றிலும் வேறுபட்டவன், முற்றிலும் வேறுபட்டவன், முற்றிலும் என்னையா சொல்ற, இருக்கிறதே ஒன்று, அவன் தானே எல்லாமா இருக்கான், அப்புறம் வேறுபட்டவன் அவன் வேற இவன் வேறையா அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நிராகரிக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தோம். அப்போ மாயாவஸ்தா அண்ட் டிஃப்ரெண்ட் மாயை இல்லாத அவஸ்தை
என்ற இந்த 3 அவஸ்தைகள் பரபிரம்மம் அதுவே இப்படி எல்லா அவஸ்தைகளும் இருக்கும்போது அந்த பரபிரம்ம அவஸ்தை இருந்து கொண்டேதான் மற்ற அவஸ்தைகளும் இருக்குங்கிறது நமக்கு புரியணும். ஒன்று இன்னொன்னா மாறிடுச்சு அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நடிகன் டைரக்டரா மாறிட்டான் அப்படின்றதுக்காக நடிகை அவஸ்தை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நடிகரே பல ஆக்டரா மாறிட்டான் அப்படின்றதுக்காக இப்போ டேரக்டர் காணாமல் போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. ஸோ அட் அ டைம்ல நடிகன், டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் என்ற எல்லா அவஸ்தைகளும் இருக்கும் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த மற்ற அவஸ்தைகளை காட்டிலும் உத்தம புருஷனை பத்தி கேட்கும்போது அதைத்தானே சொல்லி ஆகணும். மற்ற 2 அவஸ்தைகளை காட்டிலும் இது முற்றிலும் வேறுபட்டதாகிறது. 2வது ஜீவாவஸ்தையில அஜ்ஞானங்கள்லாம் வர சான்சஸ் இருக்கு. இந்த அவஸ்தையில சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ முற்றிலும் வேறுபட்டவன் அப்படின்ற பாயிண்டை இப்படிதான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். பிரளயா காலத்தின் ஏக வர்ணத்தின் பூரண பராவஸ்துவா பிரவாகமானது கரையற்றதாய் எங்கும் பரவி நதிநதங்கள் என்னும் ஜல வித்திகளை கண்டுபிடித்துக் கொள்ளாதபடி செய்து வைப்பது போலே பிரளயா காலத்து மகா தேஜஸானது ராத்திரி பகல் வித்தியாசம் அற்று போகும்படி செய்து வைத்தல் போலே சொப்னம் என்றும் சுசுப்தி என்றும் ஜாக்கிரத் என்றும் சொல்லப்பட்ட அவஸ்தாபேதங்கள் பேச்சே அற்று போனதான ஒரு ஸ்திதி இந்த புருஷன் உதயமான பின் ஏற்பட்டு போகிறதப்பா. நல்ல எக்ஸாம்பிள்ஸுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? பிரளயாக்னி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தண்ணிக்கு பிரளயா காலத்தின் ஏக வருணமானது. அதாவது சமுத்திரம் பிரளய காலம் வரும்போது என்னவாயிடும் அப்படின்னா பூமி முழுக்க நனைஞ்சு போயிடுமா. மொத்தம் அந்த கோள்களே அந்த தண்ணியில் போய் மூழ்கி போயிடுமா. ஸோ அப்படி ஒரு கற்பனையை பண்ணும்போது இது நதி, இது குளம், இது குட்டை அப்படின்னு எங்கேயாவது காண முடியும்? எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிருக்கும் போது நதியாவது குட்டையாவது எதையும் பார்க்க முடியாது இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாரு. அப்புறம் அக்னி, பிரளயாக்னி அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு அக்னி வருமா, கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக அங்கே ஃபயரை தவிர எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பார்க்க முடியாது? ராத்திரி பகல் வித்தியாசம் அற்று போகுது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பிரளயாகினி வந்துருச்சு அப்படின்னா எது ராத்திரி எது பகலுக்கு தெரியவா போகுது? சூரியன் வந்தால் சூரியன் மறைகிறதையும் சூரியன் இருக்கிறதையும் பார்த்து சொல்லுவேங்க. பிரளயாகினி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது இரவுலையும் வெளிச்சமாக தான் இருக்க போகுது, பகலையும் வெளிச்சமாக தான் இருக்க போகுது. எது பகல் எது இரவுன்னு தெரிய போகிறது இல்லை. ஸோ அந்த சரி, இதெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை இந்த மாதிரி அவஸ்தைகள் காட்டிலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அவஸ்தை. ஏன்னா அதுல எல்லாம் எண்ணங்கள் இருக்கு. டீப் ஸ்லீப்ல எண்ணங்கள் இல்லை, ஆனா அது எதுவும் அறியாமல் இருக்கு. ஆனா இந்த 3மே இல்லாத ஒரு நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, சுத்த அறிவு நிலை, அது ஏதிலும் ஒட்டாத நிலை, எதையும் செய்யாமலும் செய்விக்காமலும் இருக்கின்ற நிலை, அதுவே மாயையா இருப்பினும் கூட அந்த மாயையோடு சம்பந்தப்படாதிருக்கின்ற நிலை. இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உத்தம புருஷனை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னாருன்னா, மகா தேஜஸ், அதாவது பிரளயா காலத்து மகா தேஜஸானது ராத்திரி பகல் வித்தியாசம் அற்று போகும்படி செய்து வைத்தல் போலே சொப்னம் என்றும் சுசுப்தி என்றும் ஜாக்கிரத் என்றும் சொல்லப்பட்ட அவஸ்தா பேதங்கள் பேச்சே அற்று போன ஒரு சிறி இந்த புருஷன் உதயமான பின் ஏற்பட்டு போகிறது என்று உத்தம புருஷனின் வர்ணனை தொடர்கிறது. நாளை தொடர்வோம்.